ஹலோ ஆல் வணக்கம். வி ஆர் பேக். ஒரு சின்ன பிரேக். பீடாக் வந்து ரொம்ப பிஸியாக இருந்துட்டார் பிஎஸ்எல்லோட அந்த பிஸ்னஸ் எண்டில். ஸோ பீடாக் வெல்கம் டு த ஷோ. ஐபிஎல் நெருங்கிட்டே இருக்கு. எல்லாருமே ஐபிஎல்லை பற்றி தான் ட்ரெண்டிங் எல்லா இடத்துலையுமே. நம்மளும் வந்து ப்ரிவ்யூ பண்ண போகிறோம். நீங்கள் வித்தியாசமாக ஒரு ஃபார்மேட் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. உங்கள் ஃபார்மேட்டில் தான் இப்போ நம்ம ப்ரிவ்யூ பண்ண போகிறோம். வியூவர்ஸ்க்கு நான் சொல்கிறேன், பீடாக் வந்து ஒரு தனியாக ஒரு கணக்கு போட்டு ஒரு ஃபார்மேட் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. எலைட் டீம்ஸ், குட், ஆவரேஜ், அபவ் ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ் அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்காரு டீம்ஸ் எல்லாம். அதுல வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எலைட் டீம்ஸ் பார்க்க போறோம். பீடாக் வந்து மற்ற டீம்ஸையும் ஐ திங்க் எப்பவுமே நம்ம சேனல்ல சொல்ற மாதிரி நெட்ரிக்கன் திறந்தாலும் குற்றம் குற்றமேங்கிற மாதிரி ரொம்ப ஹானஸ்ட் அனாலிசிஸ் தான். அந்த ஹானஸ்ட் அனாலிசிஸ்க்காக தான் வியூவர்ஸ் வெயிட் பண்றாங்க. பீடாக் எலைட் டீம்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு ஆரம்பிங்க உங்களோட இனிஷியல் தாட்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ எலைட் டீம்ஸ் ஆன் பேப்பர் தே லுக் ஸ்ட்ராங். தே காட் கேப்டன்ஸ் who have already been a proven material and the teams which has produced results in the past. நானே அது நானே. அப்படிங்கும்போது இப்போ டீமை பார்த்துட்டேன், என்னென்ன கேப்டன்ஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ வாட் வில் பி தென் அட்வான்டேஜ் ஃபார் தெம்? இப்போ ரொம்ப சிம்பிள் சார். இப்போ நான் வந்து கப்பு இவன் ஜெயிப்பான்னு எந்த இதுலயும் சொல்லவே மாட்டேன். ஏன்னா உனக்கு when you are playing good cricket for 7 weeks 6 weeks at a period of time and getting into knockouts, that is where these elite teams are coming from. அதுக்கப்புறம் ஒரு பேட் டேங்கிறது எந்த டீமுக்கு வேணா ஆகும். அது 32 வருஷமா சவுத் ஆப்பிரிக்காக்கு ஆயிட்டு இருக்கு. நக்கல்யா அவனுக்கு. அதனால அவங்க வந்து பேட் டீம்னு சொல்ல முடியாது. ஒன்லி திங் இஸ் தேர் நாட் பஞ்சிங் above their weight on crunch times on knockouts, but still they are respected in the world. நீங்க கண்டினியூஸா எல்லா ஈவெண்ட்லயும் செமிஃபைனல்ஸ் வர்றதுன்றது பெரிய விஷயம். ஸோ அந்த 4 பிளே ஆஃப் போற அட்வான்டேஜ் இருக்கிற டீம் எதனால, ஏன் அப்படின்னா ஒன்னொன்னா வருவோம். இப்ப வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் டாப் 4, நான் டாப் 4 எலைட் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்றது வியூவர்ஸுக்கு தெரியும். சாரை கேட்பேன், இது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு. ஸோ என்னோட டாப் 4 அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஃபர்ஸ்ட் இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்ல இருந்து நான் ஆரம்பிப்பேன். ஏன் தே ஹவ் காட் அட்வான்டேஜ்னு இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா, இல்லைன்னா ஏதாவது ஒன்னு ரெண்டு மாத்தணும்னு நினைக்கிறீங்களா? எலைட் 4 டீம்ஸ். இல்ல, எலைட் ஃபோர் டீம்ஸ் சிஎஸ்கேவும் மும்பையும் நான் கண்ணை மூடிட்டு ஒத்துக்குவேன். ராஜஸ்தான் நீங்க சொல்றீங்க சாலிடாவும் இருக்காங்க, ஐ வில் அக்செப்ட். லக்னோவுக்கு பதிலாக மேபி ஒன் அவுட் ஆஃப் கேகேஆரோ இல்லை ஆர்சிபியோ உள்ள வந்துருவாங்களோன்னு தோணுது. ஜஸ்ட் ஒரு இதுதான். பட் நீங்க சொன்ன மாதிரி இந்த 4 டீமையும் பார்த்துடலாம். எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்? சிஎஸ்கேவா? சிஎஸ்கேல இருந்து ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டாலே ஒரே ஒரு டீம் வச்சுதான் ஆரம்பிக்கணும், அது சிஎஸ்கே தான். ஆனா வந்து நீங்க ஒன்னே ஒன்று சொன்னீங்க, ஒருவேளை ஆர்சிபி வந்துருவாங்களோ. ஆர்சிபி வந்தா சந்தோஷப்படுற முதல் ஜீவன் நான் தான். அது நடக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறேன் நானு. இப்ப சிஎஸ்கே வந்துட்டு ஏன் வந்துட்டு தே காட் எட்ஜ் அந்த எலிட் டீம் கிளாசிபிகேஷன்ல எதனால வராங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங்க, இப்ப நான் எந்த டீமோட ஒர்க் பண்ணாலும் ஹோம் கேம்ஸ் 80% ஆஃப் த ஹோம் கேம்ஸ் ஜெயிக்கிறதுக்கு என்ன இன்கிரீடியன்ஸ் தேவை அதை பார்ப்பேன். அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. ஐபிஎல்ல when you play 7 ஹோம் கேம்ஸ், அதுல 5 அடிக்கக்கூடிய திறமை எந்தெந்த டீம்ஸ் இருக்கு. சிஎஸ்கேக்கு எந்த விதத்துல அந்த எட்ஜ் இருக்கும்? வாட் வில் பி தேர் ஸ்டார்டிங் பிளேயிங் 11 ஈவன் தோ தேவ் லாஸ்ட் தேவன் கான்வே. இப்ப இவங்க எப்படி போவாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டா ரச்சின் ரவீந்திராவை உள்ள கொண்டு வந்துருவாங்க. ஸோ தட் பிளேயிங் 11 வில் பி ருத்துராஜ் கெய்க்வாட் அண்ட் ரச்சின் ரவீந்திரா ஓப்பனிங். நம்பர் 3 வில் பி அஜிங்கியா ரஹானே. நம்பர் 4 வில் be Terrell Mitchell. Number 5 will be Shivam Dube. 6 will be Ravindra Singh Jadeja. 7 Thala Dhoni. 8 is going to be Deepak Chahar. 9 is going to be Mahesh Deekshana. 10 is going to be Matisha Patirana. இந்த 11 தான் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அது துஷார் தேஷ்பாண்டேவா இல்ல ஷார்துல் தாக்கூரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஈதர் வே அரௌண்ட் ஐ ஃபீல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிகாஸ் ஷார்துல் தாக்கூர் has got double dimension as a batsman and bowlerன்றதுனால ஷார்துல் தாக்கூரை உள்ள எடுத்துன்னு வந்துட்டு துஷார் தேஷ்பாண்டே will act as an impact sub. இப்ப நிறைய பேர் என்ன கேட்பாங்க, அப்படி கழுத்துல வந்து இப்ப 5 பேர் கத்தி கத்தி வைக்கிறாங்க. ஏன்யா இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு அப்புறம் கூச்சம் இல்லாம மகேஷ் தீக்ஷானான்ற நீ சாண்ட்னருக்கு பதில் என்ன? ஐயா அவங்க எப்படி போவாங்கன்னு நான் சொல்றேன்யா. என்னையும் விகே சாரையும் வறுத்தெடுக்காதீங்க. அவங்க எப்படி போவாங்கன்னு சொல்றேன். சோ இந்த காம்பினேஷன் அது பாத்தீங்கன்னா, கரெக்ட் தான் பீடா. ஒரே நிமிஷம். நீங்க சொன்னதுதான். தீக்ஷானா தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சாண்டர் முன்னேற்ற கழகம் என்னதான் சொன்னாலும் தீக்ஷானா தான். அதே மாதிரி பத்திரனா ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் நாட் அவைலபிள்னு நினைக்கிறேன். ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி. அதுக்கு அவங்க எப்படி போவாங்கன்னு நீங்க திங்க் பண்றீங்க.
அப்புறம் சமீர் ரிஸ்வி இம்பாக்ட் ஆடுவாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்க எப்படின்னு சொல்லுங்க. இப்ப சமீர் ரிஸ்வியே இதுல ஆடணும்னா உங்களுக்கு வந்து அஜிங்கியா ராணே உக்காத்தி வச்சுதான் ஆடணும், வேற பிளேஸ் கிடையாது. அஜிங்கியா ராணே has been phenomenal for CSK last year, even though his form has been very indifferent after that. தோனி மாதிரி ஒரு ஆள் எப்படி யோசிப்பாங்கன்னா அந்த இதுதான், இந்த மாதிரி படிக்காதவன் ரஜினிகாந்த் மாதிரி தான் யோசிப்பாரு அவரு. அவர் இப்ப வந்துட்டு எப்படி என்னன்னு பார்க்க மாட்டாரு. போன வருஷம் எனக்கு அவன் அடிச்சு கொடுத்தான், அவனைத்தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு ஸ்டார்ட் பண்ணுவாரு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சமீர் ரிஸ்வி வில் பி a பேக்கப் ஸ்டாண்ட் பை ஃபார் him. இப்ப நீங்க வந்து மத்தீஷா பத்திரனாவை பத்தி சொன்னீங்க. மத்தீஷா பத்திரனா ஆடலைன்னா அதுக்கு சரியான ஒரு போலர் வச்சிருக்காங்க, தட் இஸ் முஸ்டாபிசூர் ரஹ்மான். அவரும் ஓடி வந்து ஸ்லோயர் பாலா போடுவாரு. அவராலேயும் யார்கர்ஸ் போட முடியும், ரவுண்ட் விக்கெட் வந்து யார்கர் போட முடியும். இப்ப இஸ் ஆல்சோ ஆஃப் லேட் டெவலப் பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோயர் டெலிவரி. சோ இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா சென்னையில அப்படின்னா இன்டிஃபரண்ட் பிச்சஸ் அவங்களால கொடுக்க முடியும். டீம்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு 200 பிச்சையும் கொடுக்குறாங்க, இல்ல விட்டு ஒரு திருப்புலி வந்து ஒரு 140 கொடுக்குறாங்க போது அந்த ரெண்டு இதுக்கும் அடாப்டபிளா இருக்கிற டீம் காம்பினேஷனா இது பார்ப்போம். ருத்ராஜ் கெய்க்வாட் பாத்தீங்கன்னா ஒரு 550 ரன் ஆரஞ்சு கேப் கண்டெண்டர், ஹஸ் காட் டபுள் கியர்ஸ். ரச்சின் ரவீந்திரா அவரோட ஹிட்டிங் ப்ராவஸ் என்னன்றதை காமிச்சாரு. அஜிங்கியா ராணே டபுள் கியர்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டேரில் மிச்சர் ஒரு எக்ஸ்ட்ரானரி கிரிக்கெட்டர், கசாமுசான்னு அடிக்க மாட்டாரு. சிவம் துபே பத்தி நான் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் ஜடேஜா. அதுக்கப்புறம் ஓகே எல்லாரும் கேக்குறாங்களே நான் வந்து பேட்டிங் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொழுதுபோக்குக்கு 6 அடிக்கிற தல தோனி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தீக்ஷானா மாதிரி ஒரு ஆளு. தீக்ஷானா வந்துட்டு எல்லாரும் சாண்டர் வந்து எக்ஸ்ட்ரானரியா பெர்ஃபார்ம் பண்றதுனால கிரிட்டிசைஸ் பண்றாங்களே ஒழிய தீக்ஷானாஸ் நெவர் பீன் எக்ஸ்பென்சிவ் ஈவன் இன் தி லாஸ்ட் இயர். இஃப் யூ see his stats, விக்கெட் எடுக்கல, கேட்ச் விட்டு பிரச்சனை பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். இல்ல அவரு அந்த மாதிரி நல்ல பையன் மேடம், சும்மா சொல்லக்கூடாது, அடிப்பான் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 200 பிச் அப்படின்னா எடுத்த உடனே ஸ்ட்ரைக் பண்றதுக்கு தீபக் சேகர் இருக்காரு. அதே மாதிரி துஷார் தேஷ்பாண்டே போனதுனால கைய சுத்தினாலே விக்கெட் விழுந்தது. ஷார்துல் தாக்கூர் வந்து மேன் இன் தி கோல்டன் ஆர்ம் வித் போத் பேட் அண்ட் பால். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போத் மத்திஷா பத்திரானா ஈவன் தோ முஸ்டாபிசூர் ரஹ்மான் இஸ் நாட் இன் இஸ் லீக், ஹி கேன் ஃபில் இன் அப்படிங்கும் போது இந்த டீம் வந்து ஒரு திருப்புலி கொடுத்தா அதை நிறுத்துறதுக்கு உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு இது இருக்கு. ரச்சின் ரவீந்திராவால 4 ஓவர் ஈஸியா போட முடியும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தே ஆல்சோ ஹேவ் an ஆப்ஷன். டோட்டல் திருப்புலினா டேரில் மிச்சேல உட்காந்து வச்சுட்டு மோயின் அலியை கொண்டு வந்துருவாங்க. அவங்க வந்துட்டு இந்த 15 கோடி கொடுத்து எடுத்தேன் 14 கோடி கொடுத்து எடுத்தேன்னு பாக்குற டீம் கிடையாது. அவங்க எப்படின்னா டேரில் மிச்சேல எப்படி எடுத்தாங்க, எனக்கு இவர் வேணும் நம்பர் 4ல அம்பட்டி ராயுடு, இல்ல இது யாரு வச்சு ஃபிட் பண்ணுவாங்க, இல்ல ஒரு திருப்புலி ஒரு 140 தான் வந்து பார் ஸ்கோர்னு தெரிஞ்சதுன்னா மோயின் அலியை அவங்க ஆடிடுவாங்க. அப்படிங்கும் போது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் தேர் எக்ஸ்பெக்ட் டு டாமினேட் அட் ஹோம். இட்ஸ் ஸ்டிக்ஸ் 5 out of 7 wins which I am expecting. அதுக்கப்புறம் 3 out of 7. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லக்னோல பிச்சு இன்டிஃபரண்டா இருக்கும், டெல்லியில பிச்சு இன்டிஃபரண்டா இருக்கும் போது பெங்களூர் இஸ் ஒன்லி வென்யூ இட் இஸ் கோயிங் டு சேலஞ்ச் them. Still they got boots to do that. போன தடவை பெங்களூர்ல போய் 227 அடிச்சு டிஃபெண்ட் பண்ணாங்கன்றதுனால I still really feel that this is one of the elite teams which is definitely expected to qualify. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கேப்டன் இருக்காரு, அவர் வந்துட்டு இந்த பிளேயர் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான் அப்படின்னு சிரிக்கிற பிளேயரை அவரு அங்கேருந்து இந்தியன் டீம் கொண்டு போயிருக்காருங்கும் போது I can't see any reason 5 times title winners and the defending champions will definitely go through to the playoffs according to me. இதை ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பா 100% நான் ஒத்துக்கிறேன். ஐ ஆல்சோ ஹேவ் வெரி சிமிலர் தாட்ஸ் தான் நீங்க சொன்னதுல. அப்படியே அடுத்த டீம் மூவ் ஆன் பண்ணலாமா? அடுத்த டீம் வந்து மும்பை இந்தியன்ஸ். பேலன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்ல 10 out of 10 வாங்குறாங்களா? இந்த சூரியகுமார் யாதவ் மைட் நாட் டேக் த ஃபீல்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் 2 games பிகாஸ் ஆஃப் இன்ஜுரி அப்படின்னு மீடியால வந்தது. பட் அதுக்கும் அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு. ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா இப்ப இந்த கைண்ட் ஆஃப் த ஃபியூட் தட்ஸ் கோயிங் ஆன் இன் ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டா, மும்பை இந்தியன்ஸ்ல அது ரியலி நடக்குதான்னு நமக்கு தெரியாது. வந்துனே இருக்கு டெய்லி, இந்த மாதிரி பண்றாங்க அந்த மாதிரி பண்றாங்கன்னு. இப்ப அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படின்னா அப்ஃப்ரண்ட் ஸ்ட்ரைக் பண்ற போலர்ஸ் வேணும். தட் இஸ் கோயிங் டு பி இம்பார்ட்டன்ட். மிடில் ஓவர்ஸ்ல கண்டெயின் பண்ணி போடுற ஸ்பின்னர்ஸ் வேணும். பேட்டிங் டெப்த் வேணும் டு ரியலி டாமினேட் இன் மும்பை டு வின் 5 out of 7. அவங்களோட பிளேயிங் காம்பினேஷன் இஃப் ஸ்கை இஸ் அவுட், வாட் இஸ் கோயிங் டு பி தேர் ப்ராபபிள் பிளேயிங் காம்பினேஷன்? Rohit Sharma will open with Ishan Kishan, followed by Tilak Verma, followed by Nehal Vadera, followed by Tim David,
followed by Hardik Pandya, followed by Romario Shepherd, followed by Akash Madwal, followed by Piyush Chawla, Jasprit Singh Bumrah and Nuwan Tushara. இப்ப இவங்களுக்கு வந்து நுவான் துஷாரா பதில 3 ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் bowlers வச்சிருக்காங்க. ஆல் ஆர் வெரி குட். தட் இஸ் ஜேசன் பேரன்டார்ஃப், மதுஷா 3 ஃபாரினர் தான் சொன்னீங்களா? 3 ஃபாரினர் தான் சொன்னீங்களா? 3 டிம் ஃபாரினர் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்டு, நுவான் துஷாரா 3 ஃபாரினர் தானா? 3 ஃபாரினர் தான் எப்பவுமே ஆடுவாங்க. அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, இப்ப வந்துட்டு இப்ப அன்பார்ச்சுனேட்லி ஸ்கை இல்லன்றதுனால there is a very good chance they are going to use Dival Brevis as an impact sub. Okay, particularly Sky is not there. Sky இல்லன்றதுனால இதை நான் சொல்றேன். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த பேட்டிங் லைனப் ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், திலக் வர்மா, நேஹல் வதேரா, டிம் டேவிட், ஹர்திக் பாண்டியா, ரொமாரியோ ஷெப்பர்ட். apart from that, if they are going to add Dival Brevis as an impact sub, ஏன்னா அவங்க வெளில இருக்கிறவங்க யாரு? விஷ்ணு வினோத் விக்கெட் கீப்பர், ஓகே, டீசன்ட் பிளேயர். அர்ஜுன் டெண்டுல்கர், ஷாம்ஸ் முலானி who is going to be என்ன சொல்றது, ஆல்ரவுண்டர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர். கார்த்திகேயா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். நமன் தேர், அப்புறம் வந்து அன்ஷுல் கம்போஜ், சிவாலிக் சர்மா அண்ட் ஸ்ரேயஸ் கோபால் was a backup for பியூஷ். இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, they will probably get முகமது நபி in place of பியூஷ் சாவ்லா. ஆனா அதை அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க எப்படி போவாங்கன்னா, இப்ப that is what has been theory for him. They have been playing one spinner, that is பியூஷ் சாவ்லா. He has delivered. அவர் டெலிவர் பண்ணலன்னா then probably they would go for the second option. என்னோட இதை பொறுத்த வரைக்கும் இந்த இம்பாக்ட்ஸ் அப்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா லாஸ்ட் இயர் யூஸ் பண்ண டீம் மும்பை இந்தியன்ஸ். அதனால what I am expecting is they are going to bring Dival Brevis as an impact sub where the batting will also beef up. ஸ்கை வந்த உடனே இந்த டைனமிக்ஸ் மாறும். ஸோ இவங்க பாத்தீங்கன்னா ஒரு டாப் நம்பர் 6 வரைக்கும் ஒரு பவர் பேக்ட் பேட்டிங் லைனப் ஃபுல் ஆஃப் இந்தியன் பிளேயர்ஸ். அதுக்கப்புறம் when you see the bowling of Nuwan Tushara, Jasprit Bumrah, Akash Madwal has been phenomenal. Romario Shepherd கரெக்டா யூஸ் பண்ண செமையா போடுவாரு. ஹர்திக் பாண்டியா ஒன் மோர் bowler and then பியூஷ் சாவ்லா அப்படிங்கும் போது இதுல வந்து எல்லா காம்பினேஷனும் இருக்கு. The only thing people talking about the outside nurse, which I don't know, they got all the goods to win 5 out of 7 matches அப்படிங்கும் போது என்னோட another favorite team when I speak apart from CSK, when you see the balance, when you see the combination, also people talking about Hardik Pandya, we have to be very honest in telling only one thing, that Hardik Pandya has captained twice. ஒரு தடவை வந்து ஜெயிச்சிருக்காரு, இன்னொரு தடவை அவர் என்ன பண்ணிருக்காரு, ஃபைனல்ஸ்ல லாஸ்ட் பால் இவென்ச்சுவல் சாம்பியன்ஸ் தோத்துருக்காரு. அப்படிங்கும் போது அதோட ஒரு எதுவே கிடையாது. அதே மாதிரி லாட் ஆஃப் வெரி குட் கோச்சிங் ஸ்டாஃப் அங்க இருக்காங்க போது I expect Mumbai Indians to qualify, even though the void to fill Sky will be high. They have enough resources. இதே நீங்க ஒத்துக்கிறீங்களா? எஸ் ஆர் நோ? நீங்க சொல்லிட்டீங்கன்னா 3வது டீம் போகும். ஷூர். அதுக்கு முன்னாடி ஒரு சில இது இருக்கு. ஸ்கை 2 மேட்ச் தான், அதுக்கப்புறம் வந்துருவாருன்னு நினைக்கிறேன். இன்னொரு கேள்வி, இந்த நுவான் துஷாரா சொன்னீங்க, ஜேசன் பேரன்டாஃப் போன தடவை நல்லா தான் போட்டார், 15 விக்கெட் நினைக்கிறேன் 13 மேட்ச்ல. எப்பவுமே மும்பை ட்ரெடிஷனாவே ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், ஃபாரினர் ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர் ஆடிட்டே தான் இருப்பாங்க. இந்த வாட்டி பேரன்டாஃப் விட விராட் கோட்ஸேக்கு இப்போ ஒரு பேட்டிங் வேல்யூவும் இருக்கு. அவங்க 2 பேரை விட இப்போ நுவான் துஷாரா ப்ரிஃபர் பண்ணுவாங்களா? நான் ப்ரிஃபர் பண்றேன் பர்சனலா, பட் நீங்க அதான் நினைக்கிறீங்களா? எப்படி நான் என்னோட அனாலிசிஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிப்பேன்னா, இப்ப நான் நுவன் துஷாரா மாதிரி ஒரு ஜெனுவன் விக்கெட் டேக்கிங் போலர் சக்சஸ் ஆயிட்டாருன்னா பும்ராவை ஒதுக்கிடுவேன் லேட்டர். இப்ப எனக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு ஃபாஸ்ட் போலர் எனக்கு கை கொடுத்துட்டு சரியா 2 ஓவர்ல 19 ரன் விக்கெட் இல்லைன்னா, ஆல் தி பிரஷர் டு பிக் wickets in power play will also fall on Bumrah's shoulders. இப்ப துஷாரா மாதிரி ஒரு genuine wicket taking bowler is going to try Yorkers all the time, might be expensive. அத பத்தி கவலைப்படாம அவர் கான்பிடன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா, பும்ரா ஒரே ஒரு ஓவர் மட்டும் நான் யூஸ் பண்ணிடுவேன், பியூஷ் ஏமாத்தி ஒரு ஓவர் போட்டுருவாரு, துஷாரா 2 ஓவர், பும்ரா ஒரு ஓவர், பியூஷ் ஒரு ஓவர். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணா, ஹர்திக் பாண்டியா ரொம்ப ஆளுக்கு ஒவ்வொரு ஓவரை கொடுத்துட்டு யோசிச்சு பாருங்க. இட் இஸ் கோயிங் டு பி a different perspective for me. That is how I will save Bumrah போது I have to start with Nuwan Tushara. சூப்பர். அப்படியே அடுத்த டீமுக்கு போலாமா? அடுத்த டீம் பாத்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் 10வது மேட்ச் வரைக்கும் நான் தான் இல்லே அப்படின்னு முன்னாடி இருந்துட்டு நல்லா போல் சுமாரா போல் போட்டு போலே வேணாம் வெளியே போயான்னு சொல்லி அமிச்ச ராஜஸ்தான் ராயல்ஸ். போன தடவை கிரிமினல் அஃபென்ஸ் அவங்க வந்து குவாலிஃபை ஆகாதது. இந்த தடவை வந்து ஆக்ஷன்ல அதுவும் டுவர்ட்ஸ் எண்ட் நிறைய ஹோம் கேம்ஸ் வேற கையில வச்சிருந்தாங்க. அந்த கடைசி 4 மேட்ச்ல 3 மேட்ச் ஏதோ ஹோம் கேம்ஸ் வச்சு அப்புறம் விட்டாங்க.
ஏன் ஹோம் கேம்ல தானங்க 50 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனாங்க ஆர்சிபியோட. அப்புறம் எப்படி நீங்க அதான் ஜெயிக்க முடியும்? உங்க நெட் ரன் ரேட் எல்லாமே போயிடுச்சு. அவங்களே அவங்கள ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. அவங்க எப்படி போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து the hard property where the world is looking at யசஸ்வி ஜெய்ஸ்வால் to open with the dangerous ஜாஸ் பட்லர். நம்பர் 3 is going to be சஞ்சு சாம்சன். என்ன ஃபெயிலியர் இருந்தாலும் 450 ரன் உண்டு. என்ன பொறுத்த வரைக்கும் நம்பர் 4 துருவ் ஜூரல், நம்பர் 5 ஷிம்ரன் ஹிட்மயர், நம்பர் 6 ரௌமான் பவல், நம்பர் 7 ரியான் பராக், நம்பர் 8 ரவிச்சந்திரன் அஸ்வின், நம்பர் 9 யூசி சஹல், நம்பர் 10 ட்ரெண்ட் போல்ட், நம்பர் 11 ஆவேஷ் கான் ஆர் சந்தீப் சர்மா. இந்த டீமை பார்த்தாலே வந்து கொஞ்சம் பயமா இருக்கு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரே கியர், ஜாஸ் பட்லர் ஒரே கியர், சஞ்சு சாம்சன் ஒரே கியர், துருவ் ஜுரல் ஒரே கியர், ஷிம்ரன் எட்மயர் ஏட்டையா ஒரே கியர், ரோமான் பவல் ஒரே கியர், நம்பர் 7 ரியான் பராக் ஒரே கியர், அஸ்வின் கேன் பேட். இதுல நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இவங்க எப்படி போவாங்கன்னா, இப்ப 7 ஃப்ரண்ட் லைன் பேட்ஸ்மேன் சஹல் அஸ்வின் ஸ்பின் ட்வின்ஸ், தே ஆர் கோயிங் டு கொலாப்ஸ் ஆப்போசிஷன் இன் தி மிடில், ட்ரெண்ட் போல்ட் ஆவேஷ் கான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, தே வில் ப்ராப்ளி ட்ரை அண்ட் பிரிங் ஈதர் சந்தீப் சர்மா, நவ்தீப் சைனி ஆர் குல்தீப் சென் ஆஸ் அன் இம்பாக்ட் செட் ஃபார் த bowler டு கவர் அப். ஸோ இப்போ இந்த பேட்டிங் லைனை பாத்தீங்கன்னா மோஸ்ட் இம்போசிங் பேட்டிங் லைனப் இந்த டோர்னமெண்ட். அடிச்சுனே இருப்பாங்க. இந்த 7 பேர்ல வந்து ஒரு 2 பேர் 35 பால் ஆடிட்டா மிகப்பெரிய ஒரு ஸ்கோர் வர்றதுக்கான சான்சஸ் உங்களுக்கு இருக்கு. அப்படிங்கும் போது இப்ப எங்க போனாலும் இப்ப லாஸ்ட் டைமே நம்ம ப்ரிவியூல என்ன சொன்னோம், ஒன் ஆஃப் த டீம்ஸ் டு பீட் சென்னை இன் சென்னை இஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் சொன்னோம். I would also say that again போது ஸ்லோ பிச்சஸ்லயும் this team will be a very big hit because of their combination இருக்கிறதுனால இவங்களும் 100% நல்ல சான்ஸ் இவங்களுக்கு இருக்கு, provided they play the right combination. என்னோட தேர்ட் எல்ஏ டீம் இதை ஒத்துக்கிறீங்களா? ஓகே, கண்டிப்பா ஒத்துக்கிறேன். நல்ல டீம் தான். ஹோப்ஃபுல்லி தே குவாலிஃபை. அப்படியே கடைசி டீம் போலாமா? கடைசி டீம் பாத்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். எனக்கு வந்து ஒரே ஒரு கேள்வி அவங்க கிட்ட இருக்குன்னா, இப்ப இந்த கன்ஃபியூஷன் அரௌண்ட் கேஎல் ராகுல். இப்ப வந்துட்டு அவங்க கேஎல் ராகுல் வந்து கீழே ஆடணும்னா ஒண்ணு டெஸ்பரேட்டா ஒரு ஃபாரின் ஸ்லாட், தட் இஸ் கைல் மேயர்ஸ் ஹேஸ் டு ஓபன். இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ரீரெக் மன்கார்டை வச்சு ஓபன் பண்ணுவாங்க. கேஎல் ராகுல் வாண்ட்ஸ் டு பேட் நம்பர் 4ன்றதுனால அவங்களோட படிக்கல் இப்போ படிக்கல விட்டுட்டேன் பாருங்க, படிக்கல ட்ரேட்ல எடுத்தாங்க. சோ இட் பிகம்ஸ் ஈஸியர் ஃபார் தம். இப்போ அவங்களுக்கு வந்து படிக்கல் வந்து ஓபன் பண்ணிடுவாரு, சோ அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த பேக்கப்பும் அவங்களுக்கு இருக்கு. சோ இப்ப என்ன பண்ணுவாங்க, படிக்கல் வில் ஓபன் வித் குவிண்டன் டிகாக். நம்பர் 3 வில் டெஃபினெட்லி பி தீபக் கூடா வில் ஸ்டார்ட். அவருக்கு அந்த பேக்கப் வில் பி ப்ரீரெக் மன்கட். நம்பர் 4 வில் பி கேஎல் ராகுல். நம்பர் 5 வில் பி நிக்கலஸ் பூரன். நம்பர் 6 வில் பி குருணால் பாண்டியா. 7 வில் பி மார்க்கஸ் ஸ்டாயினிஸ். 8 வில் பி பிஷ்னாய். 9 will be Moshin Khan. 10 will be Shivam Mavi. And number 11 will be exciting Shamar Joseph or Naveenul Haq. ஏன்னா டேவிட் வில்லி வந்து கொஞ்சம் ஸ்லோவா போடுவாரு. நம்பர் 7ல வந்து உங்களுக்கு மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் இருக்காரு, இஸ் ஆல்சோ an ஆல்ரவுண்டர். நம்பர் 8ல இன்னொரு ஆளை நீங்க எடுத்துன்னு வரணும்ன்ற அவசியம் எனக்கு தெரிஞ்சு இல்ல. அண்ட் தே வில் ஆல்சோ கோ வித் ஸ்பின். இப்ப ஸ்பின் தேவை. இப்ப உங்களுக்கு ஆல்ரெடி குருணால் பாண்டியா இருக்காரு, உங்களுக்கு ரவி பிஷ்ணா இருக்காரு. இன்ஸ்பைட் ஆஃப் தட் ஸ்பின் வேணும்னா இம்பாக்ட் சப்பா, தே கேன் யூஸ் கே கௌதம், தே கேன் யூஸ் அமித் மிஸ்ரா. இல்ல எனக்கு தேவையில்லை, ஒரு போலர் ஃபாஸ்ட் போலர் நான் இது பண்றேன் அப்படின்னா கூட தே ஆல்சோ காட் யாஷ் தாக்கூர், தே ஆல்சோ காட் யுத்வீர் சிங். அப்படிங்கும் போது படிக்கல், குவிண்டன் டிகாக், தீபக் கூடா, கேஎல் ராகுல், நிக்கலஸ் பூரன், குருணால் பாண்டியா, மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், இது ஒரு இம்போசிங் பேட்டிங் லைனப். மோஷின் கான் இஸ் an extremely good bowler. Shivam Mavi will be very very hungry to prove a point or two. Shamar Joseph is very raw. அவங்க ஆட போறாங்களா, it's going to be a question mark. Genuinely quick. Marcus Stoinis can do the job. So உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் bowlers கரெக்டா இருக்காங்க. This got Krunal Pandya is going to stifle the opposition. Ravi Bishna is going to be a genuine wicket taker. அப்படிங்கும் போது only thing is they have to come up with a proper plans. ஒன்னு ஆட முடியாத பிச்சா கொடுக்கணும், இல்லன்னா லைட்னிங் குயிக்க தெரிக்கிற பிச்சா கொடுக்கணும், இல்ல பாட்டா பிச்சா கொடுக்கணும். அவங்க என்ன போனதுல கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கே என்ன பண்றதுன்னு தெரியாம போயிடுச்சு. ஒரு பிச்சு வந்து பயங்கர குயிக்கா இருக்கு, மார்க் வந்து கிளீன் பண்றாரு. இன்னொரு பிச்சுல 127 ரன் ஆர்சிபியோட அடிக்க முடியல. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பிச்சுல ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாம எப்படி பிஹேவ் பண்றதுன்னு தெரியாம ஒரு பிச்சை கொடுத்தாங்கன்னா மாட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. கரெக்டா வந்து ஒரு பிச்சு ஓகே திஸ் இஸ் கோயிங் டு பி மை ஸ்ட்ரென்த். அவங்க எப்படி பிச்சு ப்ரிப்பேர் பண்ணணும்னா கொஞ்சம் ஸ்லோ பாட்டாவா ப்ரிப்பேர் பண்ணும். இந்த பிளேயர்ஸ் எல்லாமே அட்டி நொறுக்கிடுவாங்க. ஸ்லோ பாட்டா எப்படின்னா
பவுன்ஸ் ட்ரூவா இருக்காது, ஆனா வந்துட்டு நல்லா வரும். பால் திரும்பவே திரும்பாது, சீன் மூவ்மெண்ட் ஆகாது. அந்த மாதிரி அவங்க பிச்சை கொடுத்தாங்கன்னா this will also have a lot of chances to make it to the top 4. இவங்க தான் என்னோட 4th elite டீம். இதை ஒத்துக்கிறீங்களா? அதுதான் நான் சொன்னேன். பார்க்கலாம் எப்படின்னு. கண்டிப்பா நீங்க சொன்னீங்கன்னா ஐ எம் ஷூர் யூ ஹேவ் யூர் ரீசன்ஸ். முக்கியமா நீங்க என்ன பாக்குறீங்கன்னா ஸ்குவாட் டெப்த், அந்தந்த பொசிஷனுக்கு அந்தந்த பேக்கப்ஸ் இருக்காங்களா, ஹோம் அட்வான்டேஜ் எப்படி யூஸ் பண்றாங்க, நிறைய ஃபேக்டர் இன் பண்ணிருக்கீங்க. ஐம் ஷூர் உங்க அனாலிசிஸ் கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு. பிச்சை பத்தி நீங்க சொன்னீங்க. அதுக்கப்புறம் இதே பிச்சில் தான் ஐபிஎல் முடிஞ்சு வேர்ல்ட் கப் இந்தியா இங்கிலாந்து ஆடினாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மேட்ச் 220 யார்டு அடிச்சு டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க சூப்பரா. இந்த வாட்டி லைக் யூ செட் அவங்க பிச்சை கரெக்டா அவங்களுக்கு சூட் பண்ற மாதிரி அட்வான்டேஜ்க்கு எடுத்துட்டு போகணும். பட் பர்சனலா நான் வந்து கேகேஆரோ இல்ல ஆர்சிபியோ நாலாவதோ உள்ள வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பீடா. ஸோ ஆன் தட் நோட் நம்ம ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் எலைட் டீம்ஸை அனலைஸ் பண்ணிட்டோம். மும்பை, சென்னை, எல்எஸ்ஜி அண்ட் ஆர்ஆர். ஸோ ஒரு ரவுண்ட் அப் கவர் பண்ணியாச்சு. ஐபிஎல் வந்துட்டே இருக்க நேரத்தில் லாஸ்ட் மினிட் வேற ஏதாவது சேஞ்சஸ் இன்ஜுரிஸ் இருந்தாலும் நம்ம அப்டேட் பண்ணுவோம். உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் என்ன பீடா? அதான் இப்ப நம்ம சொல்றமே ஒழிய இப்ப ரெண்டு விதமா இதுல பாக்காது இருக்கு. ஒன்னு, how are you going to adjust to the conditions, how are you going to use the resources. சரியா யூஸ் பண்ணாம கன்ஃபியூசிங்கா இது பண்ணா மிஸ் அவுட் ஆக சான்ஸ் இருக்கு. பர்டிகுலர்லி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு என்னமோ அதுல டவுட் இருக்கு. அதே மாதிரி அந்த இங்கிலாந்து இந்தியா பிச்சு மாதிரி கொடுத்தா யாருக்கும் பேட்ல படாது. ஸ்டாயினிஸுக்கு பேட்ல படாது, நிக்கலஸ் பூரனுக்கு பேட்ல படாது. கேஎல் ராகுல் நம்பர் 4 வந்தாருன்னா கஷ்டப்படுவாரு. வின்டன் டிகாக்கு பேட்ல படாது, செம மாட்டிடுவாங்க. அதே மாதிரி குருணால் பாண்டியா இஸ் நாட் எ ஜெனுவன் விக்கெட் டேக்கரு. யூ காட் ஒன்லி ரவி பிஷ்னாய். அந்த போலிங்ல வந்து குத்தினீங்கன்னா அந்த ஸ்லோ பிச்ல மாட்டி வாங்கிடுவாங்க. ஸோ அவங்க பிச்சை அவங்க கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணலன்னா நம்ம சொன்ன இந்த எலிட் டீம்ல இருந்து இது கொஞ்சம் சந்தேகப்படுற டீம். பட் மத்த 3 டீமும் ஐ ரியலி ஃபீல் தே காட் அ சான்ஸ். இப்ப எலிட் டீம்ஸ் டாப் 4 என்னன்றத பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பண்ண போற எபிசோடு என்னன்னா குட் டீம்ஸ். அதாவது இப்ப இவர் சொன்னார் பாருங்க, எல்எஸ்ஜி எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு பீடாக் அப்படின்னு. அந்த எல்எஸ்ஜியை சேலஞ்ச் பண்ணி அந்த 4th ஸ்பாட்டை திருட எந்த டீம் இருக்கு, which team is good enough to do that. இத நாளைக்கு வந்து பார்ப்போம். Until we entertain you for yet another episode, thanks a lot and bye bye.